ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் தேடுற புதையல் உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம எல்லாருமே வெற்றிக்காகவும் பணத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய பவரே நமக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உங்களோட மைண்டு, உங்கள் பிரெயின் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டர். நீங்கள் யோசிக்கிற ஒரு தாட்டும் உங்கள் ஃப்யூச்சரை வடிவமைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா செல்ஃப் டவுட்டு, ஃபியரு, நெகட்டிவ் திங்கிங். நீங்கள் நம்பினாதான் உங்களோட பவரு உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்கள் மைண்டில் இருக்கிற பவரை அன்லாக் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்புங்க. புதையல்லாம் என்ன? நிறைய தங்கம், நிறைய பணமா? அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையான புதையல் என்ன தெரியுமா? நம்மளோட திறமைகள், நம்மளோட கனவுகள், நம்மளோட தனித்துவங்கள் தான் நம்மளோட பெரிய புதையலே. நீங்கள் வேற யாரையோ பார்த்து காப்பி பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணால் உங்களோட லைஃப்பை ஆவரேஜாக தான் இருக்கும். பட் உங்களோட திறமை என்ன, உங்களோட தனித்துவம் என்னன்ட்டு கண்டுபிடிச்சு நீங்கள் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட லைஃபு எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடும். என்னால் தான் என் புதையலை கண்டுபிடிக்க முடியலையா? இதுக்கான காரணங்கள்: சொசைட்டி ப்ரெஷர், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், கம்பேரிங் வித் அதர்ஸ். நம்ம எப்போவுமே யோசிப்போம், அவன் நல்லா பெட்டராக இருக்கான், பட் நான் அப்படி இல்லையே. இங்கே ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் உங்கள் ரேஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. பட் கம்பேர் பண்ணினீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக போயிடும். ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எப்போவுமே வெற்றியை அடைய முடியும். உங்களோட புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், செல்ஃப் அவேர்னஸ். உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க, எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்னவா ஆக விரும்புகிறேன்ட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லும். ஸ்டெப் 2, டேக் ஆக்ஷன். இப்போது உங்கள் மனசு உங்களுக்கு ஒரு பதில் சொல்லிடுச்சு, நீ இது பண்ணினா நீ உன் வாழ்க்கையில் நீ வெற்றியாளராக இருப்ப அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு நான் இப்படி ஆயிடுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தால் இங்கே எதுவுமே மாறாது. நம்ம எடுக்கிற ஆக்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸ்டெப் 3, கன்சிஸ்டன்சி. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்டெப் 4, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யார் நம்பலனாலும் பரவாயில்ல, உங்களை நீங்கள் நம்புங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸு, டெய்லி எஃபோர்ட்டு, இதுதான் நமக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்குது. இதுதான் உங்களோட புதையலை கண்டுபிடிக்கிற வழிகள். உங்கள் லைஃப்பில் இருக்க மிகப்பெரிய புதையலே உங்களோட மைண்டு, உங்களோட திறமை, முக்கியமாக உங்களோட நம்பிக்கை. இது எல்லாத்தையுமே நீங்கள் அன்லாக் பண்ணிட்டா உங்களோட லைஃபு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். நீங்கள் இன்னும் உங்கள் பவரை யூஸ் பண்ணலன்னா இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.